வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒர்க்ஷாப் தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆண்ட்ராய்டில் இருக்கிற 5 ஹிடன் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்லையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் செஞ்சு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். வெப் பேஜை பிடிஎஃபாக சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். உங்களுக்கு தேவையான வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ரைட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கும். அதில் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிடிஎஃப் எப்படி இருக்கும்ன்றத ப்ரிவியூ வரும். இந்த பிடிஎஃப் ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் மேலே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு உங்களுடைய பிடிஎஃப் எங்கே சேவ் ஆகணுன்றதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆகிடும். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக், நீங்கள் யூடியூப் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது எந்த நிமிஷத்துலேருந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் டேக் பண்ணி அனுப்பலாம். ஸோ இது எப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எந்த வீடியோ ஷேர் பண்ணணுமோ அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விடாமல் $T ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுற வீடியோ லிங்க் எங்கேருந்து ப்ளே ஆகணுன்றதை நீங்கள் செட் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் யூடியூப் வீடியோ ப்ளே ஆகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு டைமர் ஓடிட்டுருக்கும். அந்த டைமரில் இருக்கிற டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் என்னோட வீடியோவில் 1 minute 40 seconds அப்படின்ற ஒரு டைம் ஸ்டாம்பை டேக் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இங்கே 01M40S அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நான் இங்கே சென்ட் பண்ணிக்கிறேன். நான் யாருக்கு சென்ட் பண்ணணும் அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய வீடியோ 1 minute 40 secondsலேருந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். யூடியூப் தன்னோட மொபைல் அப்ளிகேஷனில் எல்லா வீடியோஸுமே நீங்கள் 480pக்கு மேலே பார்க்க முடியாத மாதிரி லிமிட் செட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் எந்த வீடியோ யூடியூப்பில் ஹெச்டியாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கை அங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கில் நீங்கள் எடுத்த ஷேக்கியான வீடியோஸை எப்படி நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வாங்குற முக்கால்வாசி ஃபோன்ஸில் கூகுள் அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டாலாகவே வருது. ஸோ அதில் பார்த்தோன்னா கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுமே வந்திருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வச்சு தான் நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீன் கீழே லெஃப்ட் சைடில் ஸ்டெபிலைசேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ப்ராசஸிங் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வீடியோ எப்படி இருக்குன்றதை ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ரைட் சைட் கார்னரில் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு இந்த ஃபோட்டேஜை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டேஜுக்கும் ஸ்டெபிலைஸ்டு ஃபோட்டேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்லையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற ட்ரிக், உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இல்லாமலே உங்கள் ஃபைல்ஸை ரீட் பண்ண முடியும். அது எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ப்ரௌசருக்கு ஃபைல் ஆக்சஸ் கொடுத்து வச்சுருப்போம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட URL file :3/SD_card/ அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டுங்க. உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க இமேஜஸ், வீடியோஸ், மியூசிக்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆப் லாக் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரௌசருக்குமே சேர்த்து ஒரு ஆப் லாக் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் சேஃப்டிக்காக. இந்த வீடியோவில் பார்த்த 5 ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்லையுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் செஞ்சு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போ எல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதுவரையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒர்க்ஷாப் தமிழா. நான் உங்கள் தீபக்.